சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான மட்டன் கஞ்சி, அதாவது நோம்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, புதினா, 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூனுக்கு வத்தல் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு. அப்புறமா அரிசி, பச்சரிசியை ஒரு பல்ஸ் கொடுத்து இப்படி பொடி பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கு. பாசி பருப்பையும் அதே மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மட்டனை இப்படி குட்டி குட்டி பீசஸாக கடையிலே கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஸ்பைசஸ் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா, மல்லி, 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளம்பிட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து இதாகும்போது அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பு நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 பதம் வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி அமுக்கணுன்னே அமுங்குது, ஆனால் மசிஞ்ச மாதிரி வரல. இது கரெக்டான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம அரிசியை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இல்லைனா அரிசி அடியில் செட்டில் ஆகி அடி பிடிச்சிடும். திக்கான தேங்காய் பால் ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி அரிசி வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதே மெத்தட் தான். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிச்சிச்சுனாலும் அந்த தேங்காய் பால் திறஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.
அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசமாக நல்லா குழஞ்சி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. வாங்க நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மட்டன் கஞ்சியை நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப மைல்டாக அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கஞ்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 65 மேலே பிச்சு போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எது இஷ்டமானதோ அதை ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.